கர்த்தரை அறிகிற அறிவினாலே இந்த பூமி நிரப்பப்பட வேண்டும். தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலான ஒரு விஷயம். ஸோ பரலோகமும் பூமியும் சந்திக்கிற இடம்தான் சபை. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய், நம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் சிந்திக்க போகிற காரியங்களிலே உம்முடைய வழிநடத்தலை எங்களுக்கு தாரும், உம்முடைய தெளிவை எங்களுக்கு தாரும். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் புரிந்து கொள்ள எல்லா கிருபைகளையும் எங்களுக்கு தந்துடலும். கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தும். வந்து ஜாயின் பண்ண வேண்டியவர்கள் எல்லாரும் ஏற்ற வேளையிலே ஜாயின் பண்ண தேவையான அனுகூலமான சூழ்நிலைகளை அவர்களுக்கு உருவாக்கி தந்துடலும். திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். முழுவதுமாய் பொறுப்படுத்தி உம்முடைய பரிசுத்தனுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தினல் புஸ்தகத்தை நம்ம சிந்தித்து வருகிறோம், படித்து வருகிறோம். கர்த்தர் என்ன நோக்கத்தோடு கூட இதை கொடுத்தார், என்ன நோக்கத்தோடு கூட இது ஆதி திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும், இன்றைக்கு அதை நாம் எவ்விதமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நம்ம சிந்தித்து வருகிறோம். கடந்த வாரங்களுக்குள்ளே நாம் கடந்த 3 அதிகாரங்களை நம்ம சிந்தித்தோம். இன்றைக்கு 4ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். ஆஃப்டர் திஸ் ஐ லுக்ட் அண்ட் தேர் பிஃபோர் மீ வாஸ் அ டோர் ஸ்டாண்டிங் ஓப்பன் இன் ஹெவன். முதல் 2-3 அதிகாரங்களில், முக்கியமாக 2-3 அதிகாரங்களில் 7 சபைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லிவிட்டு ஆஃப்டர் திஸ் ஐ லுக்ட் அப்படின்னு சொல்கிறதுனால பொதுவாக இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை போதிக்கிற பெரும்பான்மையான நபர்கள், போதகர்களில் நீங்கள் கவனிப்பீங்கன்னு சொன்னால், இதற்கு அவங்க என்ன அர்த்தம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், என்ன அர்த்தம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆஃப்டர் திஸ் அப்படின்றது இவைகளுக்கு பின்பு அப்படின்னு தமிழில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 2-3ஆம் அதிகாரங்களில் சபைக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய முடிவும் 4ஆம் அதிகாரத்தின் தொடக்கமும் சபையின் காலம் முடிவடைகிறதை குறிக்கிறது என்று சொல்லுவாங்க. நமக்கு இன்னைக்கு கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்தவத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய, அதிலேயும் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பிரபலமாக இருக்கக்கூடிய டிஸ்பென்சேஷனலிசம் என்கிற அந்த கோட்பாடு அடிப்படையிலே நம்ம இப்போது சபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we are living in the church age. இந்த சபையின் காலம் முடிவடையும். அதுதான் ராப்சர். வரும் பொழுது சபையினுடைய காலம் முடிவடையும் அப்படின்னு பொதுவாக போதிக்கப்படுகிறது. இதற்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு தெரிஞ்சபடி இந்த டிஸ்பென்சேஷனலிசம், முக்கியமாக இந்த ராப்சர் தியாலஜி, முழுக்க ஒரு சில வசனங்களை அடிப்படையாக கொண்டு, வெகு சில வசனங்களை அடிப்படையாக கொண்டு அதனுடைய பின்னணி, அதனுடைய வரலாற்று சூழல் எதையுமே ஆராயாமல் பார்க்காமல் சொல்லப்பட்ட, கோர்க்கப்பட்ட ஒரு கோட்பாடு. அதுதான் நம்ம பல முறை பார்த்துருக்குறோம் ஏற்கனவே, அதனால் அதை நான் திரும்ப சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த வெளிப்படுத்தினல் புஸ்தகத்தில் இவங்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற, அவங்க சொல்கிற அந்த ராப்சர் என்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு ஆதாரம் கிடைக்காததுனால அவங்க அதை எங்கே கொண்டு வந்தாங்க, அப்படி வந்திருக்கிறாங்க, அதை எங்கே கொண்டு போதிப்பாங்க,
வெளிப்படுத்தின விசேஷத்தை இப்போ இன்றைக்கி போதிக்கிற இந்த அடிப்படையில் டிஸ்பென்சேஷனல் வியூவில் போதிக்கிற ஒரு போதகர் பிரசங்கிக்கிறத நீங்கள் கேட்டிங்க அல்லது கற்றுக் கொடுக்குறத கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே தான் ராப்சர் ஆஃப்டர் திஸ் அப்படின்றதோட அங்கே சபையின் காலம் முடிவடைகிறது. அங்கே வந்து யோவானுக்கு வந்து ஒரு சத்தம் சொல்லப்படுகிறது, எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே எரிவா அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்து ராப்சரை குறிக்குது, ரகசிய வருகையை குறிக்கிறது அப்படின்னு, அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கிறது. சபை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும். அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் தான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லப்படுகிறது என்று சொல்லுவார்கள். அல்லது நம்ம கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது நம்ம பொதுவாக இதை வந்து பிரபலமாக இருக்கிற விஷயங்களை, டாமினண்ட்டாக இருக்கிற கோட்பாடுகளை நம்ம அப்படியே எடுத்துக்கிறது உண்டு. நம்ம அதில் கேள்வி கேட்குறது இல்லை. ஆனால் வேதாகமத்தினுடைய மொத்த அடிப்படையிலையும் அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இந்த கான்டெக்ட்லையும் பார்க்கும்போது இங்கே அப்படி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. யோவான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தமிழில் ஒரு அதனுடைய மொழிபெயர்ப்பு இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ஆஃப்டர் திஸ் ஐ லுக்டு அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் 7 சபைகளுக்கும் சொல்லுகிறதாக சொன்ன அந்த தரிசனத்தினுடைய அந்த பகுதி முடிவடைகிறது. நமக்கு தெரியும், அன்று 7 குத்துவிளக்குகள் நடுவிலே இயேசு உலாவுகிறதாக 1ஆம் அதிகாரத்தில் அவர் கண்ட தரிசனத்தை யோவான் விவரிக்கிறாரு. விவரிச்சுட்டு அந்த 7 சபைகளுக்கு நீ இதெல்லாம் எழுதுன்னு சொல்லி சொன்னார் அப்படின்றத அவர் சொல்லி முடிச்சுட்டு, இட்ஸ் அ சிம்பிள், இதற்கு பிறகு அதுக்கு பிறகு நான் பார்க்கும் பொழுது அல்லது நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரு சிம்பிள் நம்ம லாங்குவேஜில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை துரதிருஷ்டவசமாக நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே ஒரு தியாலஜியை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணது உண்மையிலே துரதிருஷ்டவசமானது. அதை அநேக பெருவாரியான கிறிஸ்தவர்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டதும் ஒரு துரதிருஷ்டமான விஷயம்தான். இப்போ நம்ம அதை பற்றி ரொம்ப பேச போகலை. ஆனால் நம்ம இப்போ படிக்கிற இந்த கண்ணோட்டத்தில் இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். இங்கே அடுத்த 4ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் யோவான் வந்து, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி, இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தல் தான் என்னது யோவான் கொடுக்குற அந்த வெளிப்படுத்தின விசேஷம். சர்ச்சுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பதையும், இயேசு கிறிஸ்து மூலமாக எவ்விதமாக வேத வாக்கியங்கள் எல்லாம் அவரிலே மொத்தமாக ஒருங்கே நிறைவேறுகிறது என்பதையும் நம்ம வந்து எடுத்து காண்பிக்கிற ஒரு புஸ்தகம் அல்லது ஒரு வெளிப்பாடு தான் யோவானுடைய வெளிப்பாடு. இப்போது அந்த வெளிப்பாடுக்கு சபைகளுக்கு சில காரியங்களை சொல்லிட்டு ஆதாரமாக அடுத்தது ஏற்கனவே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர் காண்பிக்கும் பொருட்டு அப்படின்னு தான் அங்கே வந்து யோவான் ஆரம்பிக்கிறார் அவருடைய இதை ஆரம்பிக்கும் பொழுது. அதனால் அந்த இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒருவேளை இந்த வீடியோவை தனியாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல உள்ள ஒரு சில இந்த ரெவலேஷன் சீரியஸோட முதல் ஒரு சில வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான விளக்கம் தெரியும், உங்களுக்கு புரியும். ஸோ அதில் வந்து இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயம் என்ன கிடையாது அப்படின்னா, இன்றைக்கி அந்த நான் சொன்ன மாதிரி டிஸ்பென்சேஷனல் பர்ஸ்பெக்டிவ் அல்லது டிஸ்பென்சேஷனல் கோட்பாடு உடையவர்கள் சொல்லுகிறது போல சபையின் காலத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லுகிறதற்காக சொல்லப்பட்டது கிடையாது. அப்படின்னா அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் கவனமாக வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஸோ இந்த இவைகளுக்கு பின்பு என்பதை வைத்து தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சபையின் காலத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அதற்கான எந்த இதுவும் இங்கே சொல்லப்படலை. மாறாக ஐ வில் ஷோ யூ வாட் மஸ்ட் டேக் பிளேஸ் ஆஃப்டர் திஸ், இந்த வரி சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள், அல்லாவிட்டால்
இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள் அப்படின்னு சொல்லுகிற இந்த வரியானது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இருந்தாலும் தானியேலின் புஸ்தகத்திலே அதே லாங்குவேஜ், அதே மொழி தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம், வேதத்தை முக்கியமாக புதிய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும் பொழுது அது முழுக்க முழுக்க யூதர்களால், தேவனுடைய வாக்கியங்களை பெற்ற யூதர்களுக்கு அது எப்படி கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது என்பதை எடுத்து காண்பிக்கும்படியாக எழுதப்பட்டதானபடினால நம்ம வந்து ரொம்ப கவனமாக அந்த இப்போ பழைய ஏற்பாட்டின் மொழியாக்கத்திலே அல்லது பழைய ஏற்பாட்டின் விளக்கத்தின் அடிப்படையில் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம், தானியேலின் புஸ்தகம், எசேக்கியேல், ஏசாயா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசன புஸ்தகங்களுடைய அதே மொழியிலே வருகிறது. அதனால் தானியேலில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், தானியேல் கண்ட தரிசனம் அல்லது சொப்பனம் என்ன அப்படின்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு ராஜா பார்க்குற சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், தானியேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தானியேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில். ஸோ தானியேலுக்கு மனதிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறும், எப்போ நம்முடைய அந்த எக்ஸைல் முடியும் அப்படின்றதெல்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்கிறாரு. அதே இதில் தான் ராஜாவும் அங்கே பார்க்குறத நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தமிழில் எப்படி போட்டிருக்குன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாட் வில் ஹேப்பன் இன் டேஸ் டு கம். க்ரீக்லேயும் கூட அதனுடைய இது வந்து இவைகளுக்கு பின்பு. ஸோ இந்த நம்ம இப்போ பார்க்கணும் இல்லையா, யோவானில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த சென்டென்ஸு அதே டோனில் தான் ஒரு செப்டுவாஜின்ட் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் படிக்கிற ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதே டோனில் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகளை உனக்கு காண்பிப்பேன்னு சொல்கிற மாதிரி, அதே இங்கே வந்து இவைகளுக்கு பின்பு உனக்கு வந்து ராஜாவுக்கு வந்து இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளை, அதனால தான் இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், he has shown King Nebuchadnezzar what will happen in days to come. What will happen in days to come. அந்த வேர்ட், அந்த டேர்ம், அந்த க்ரீக் ஸ்காலர்ஸ் அதை எடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே டோன், அதே சென்டென்ஸ் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழில் அதை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, கடைசி நாட்களில் சம்பவிப்பதை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. பட் அதனுடைய சரியான இது என்னவாக இருக்கும் அப்படின்னா, சம்பவிக்க போகிறதை, இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே சம்பவிக்க போகிறவைகளை அல்லது சீக்கிரத்திலே இவங்களுக்கு சீக்கிரம் கிடையாது தானியேலை பொறுத்த வரைக்கும், தானியேலை வாசிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் யோவான் அதில் சீக்கிரத்தில் அப்படின்றது ஒன்று சேர்க்கிறாரு. ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவிலே எப்படி நிறைவேறி விட்டது என்பதையும், எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதையும், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி இயேசுவை தொடர்ந்து இருக்கிற அந்த ஆதி திருச்சபை இல்லை திருச்சபை மூலமாகவும் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதையும் காண்பிக்கிறதுக்காக அந்த சீக்கிரத்தில்ன்றது யூஸ் பண்ணுறாரு. அதே விஷயம்தான் தானியேலிலே எது சொல்லப்பட்டதோ அதனுடைய விரிவாக்கம், அதனுடைய தொடர்ச்சி, அதிலே மறைக்கப்பட்ட அல்லது அதிலே இன்னும் முத்திரிக்கப்பட்ட, சீல் பண்ணப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் தொடருகிறதை தான் நம்ம வந்து அதுக்காக தான் அந்த லைனை அவர் யூஸ் பண்ணுறாரு. அங்கே அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 45ஆம் வசனத்துலேயும் 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துலேயும் தானியேல் அதுதான் சொல்கிறாரு. த கிரேட் காட் ஹஸ் ஷோன் த கிங் வாட் வில் டேக் பிளேஸ். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். ஸோ அந்த டோன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வித புரிந்து கொள்ளாதனால தான் நம்ம வந்து இதில் வந்து இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு வாட் மஸ்ட் டேக் பிளேஸ் ஆஃப்டர் திஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்துனதுக்கு காரணம், இந்த கண்ணோட்டத்தில் அதை படிக்காமல் நம்ம வந்து இந்த கண்ணோட்டம்னு நான் சொல்லும் பொழுது
அதை ஒரு யூத கண்ணோட்டத்தில், இல்லாவிட்டால் பழைய ஏற்பாட்டில் அல்லது தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த டெர்மினாலஜி அல்லது இந்த வாக்கிய அமைப்பு தான் அப்படியே இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம சிந்திக்காமல் படித்ததனுடைய விளைவு தான் இது ஒரு புதிய ஒரு கொள்கையே உருவாக்குவதற்கு காரணமாயிற்றது. ஸோ அதனால் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த 4ஆம் அதிகாரத்தில் யோவான் குறிப்பிடுகிற இந்த இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறது என்பது அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், சீக்கிரத்திலே ஆண்டவர் எவ்விதமாக கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், அதுதான் அந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற அந்த சொப்பனத்திற்கு தானியேல் சொன்ன அர்த்தம். உலகம் முழுவதையும் நிரப்புகிற ஆண்டவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம் என்பது உலகம் முழுவதும் அவர் தம்முடைய ஆளுகையினாலே நிரப்ப வேண்டும், தம்முடைய மகிமையினாலே நிரப்ப வேண்டும், தம்மை அறிகிற அறிவினாலே நிரப்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதனால தான் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அதை முடிக்கும் பொழுது அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், 44ஆம் வசனத்தில் அது அந்த கல்லை பற்றி சொல்லும் பொழுது, அந்த கல்லை குறித்து அந்த தரிசனத்தில் பார்க்கும்போது அதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் 44ஆம் வசனத்தில் 2:44 பொன்னையும் நொறுக்கினதையும் நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்னென்றைக்கும் நிற்கும். அந்த சொப்பனத்தைய பார்க்கும்போது 35ஆம் வசனத்தில் அந்த சொப்பனம் இருக்குது. அந்த சொப்பனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிலையை மோதின கல்லோ வென்றால், தானியேல் 2:35 வசனத்தில், ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. ஸோ பூமியெல்லாம் நிரப்பிற்று. ஸோ அதான் முக்கியம். கடவுளுடைய பிளான், ஆண்டவருடைய திட்டம் எப்போவுமே என்னவாக இருக்குது அப்படின்னா, the earth should be filled with the glory of God. The earth should be filled with the knowledge of God. கர்த்தரை அறிகிற அறிவினாலே இந்த பூமி நிரப்பப்பட வேண்டும். ஸோ சொல்லப்போனால் யோவான் அந்த காலம் நெருங்கி விட்டது, அந்த காலம் ஆரம்பித்து விட்டது, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிற அது அந்த கடவுளால் வாக்கு பண்ணப்பட்ட அந்த காலம் அது ஆரம்பித்து விட்டது என்பதை சொல்கிறதுக்காக தான் அதே டோனில் அதனுடைய கண்டினியூஷனாக இதை நான் இப்போ ப்ரெசன்ட் பண்ணுறேன்றதை சொல்கிறதுக்காக தான் அவர் அதே வாக்கியத்தை யூஸ் பண்ணுறார். இதை நம்ம அதுக்கப்புறம் உள்ள காரியங்கள்லாம் நம்ம படிக்கும்பொழுது நமக்கு அது எவ்வளோ கரெக்டாக அது பொருந்துதுன்றது புரியும். அதனால தான் அடுத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் ஆவிக்குள்ளானேன், அதை சத்தத்தை கேட்ட உடனே நான் ஆவிக்குள்ளானேன், அங்கே நான் சிங்காசனத்தை கண்டேன், அதன் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை கண்டேன். திரும்பவும் தரிசனத்துக்கு நேராக போகிறார். ஸோ இந்த சிங்காசனம், அதில் உட்கார்ந்திருக்கிறவர் அப்படின்றது எல்லாமே திரும்பவும் நமக்கு தெரியும். அது வெளிப்படுத்தல் தீர்க்கதரிசிகளுடைய அந்த தரிசனம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றது முக்கியம். ஏசாயாவாக இருக்கட்டும், எசேக்கியேலாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு தெரியும். ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உயரும் உன்னதமான சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். எசேக்கியல்லையும் அங்கே எசேக்கியல் 1ஆம் அதிகாரம் 26ஆம் 28ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அங்கே சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிற கர்த்தரை அங்கே சொல்லி தான் அவர் தீர்க்கதரிசனத்தை ஆரம்பிக்கிறார். தானியேலுக்கு கூட அப்படி தான், நீண்ட ஆயுசு உள்ளவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத அவர் சொல்லி அங்கே தன்னுடைய சிறையிருப்புக்கான அந்த அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்களை அவர் சொல்கிறார். ஸோ அதே பாணியில் அதே அமைப்பில் தான் இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், நான் சிங்காசனத்தை கண்டேன். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. இந்த சிங்காசனம் என்பது அன்னைக்குள்ள டெர்மினாலஜியில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒருவேளை இன்றைக்கி நம்ம த்ரோன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நமக்கு சிங்காசனம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது மாறிவிட்டது. ஆனால் அதுதான் அதிகாரத்தையும் ஆளுகையும் குறிக்கிற ஒன்று. திரும்ப திரும்ப தீர்க்கதரிசிகளுக்காக இருக்கட்டும், அதை தொடர்ச்சியாக அதனுடைய கண்டினியூஷனாக இங்கே தீர்க்கதரிசனம் சொல்லுகிற அல்லது வெளிப்பாடுகளை சொல்லுகிற யோவானாக இருக்கட்டும், அவங்க கடவுளை தான் ஆளுகிறவராக பார்க்குறாங்க. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலான ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்குள்ள மாடர்ன் சயின்ஸில் அல்லது மாடர்ன் வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது,
எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் ரேண்டம் என்னது சாய்ஸு அப்படின்றத விட ரேண்டமாக எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யாரும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ, யாரும் இதை டைரக்ட் பண்ணுறதுக்கோ, யாரும் இதை வந்து இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கோ யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு கூட்டத்தில் அல்லது ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் வேதத்தை எழுதினவர்களும் சரி, தீர்க்கதரிசிகளும் சரி, ஆணித்தரமாக விசுவாசித்து நம்பின ஆண்டவருடைய பிள்ளைகளும் சரி நம்பின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், காட் இஸ் ஆன் ஹிஸ் த்ரோன். தேவன் அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிறார். அதை வந்து நம்ம எப்போவுமே நம்ம அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவர் எங்கேயோ ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்கிறார் அப்படின்னு இல்லை. அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். எல்லா ஆளுகையும் அவருக்கு உட்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் அவருடைய சபையை உபத்திரவத்திலே போய் கொண்டிருந்த அந்த சபையை என்கரேஜ் பண்ணுறதுக்காக யோவானுக்கு கொடுக்குற தரிசனத்துலேயும் அதே இதை தான் பார்க்குறோம். ரோமன் எம்பையர் வந்து அங்கே வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான், சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அந்த சூழ்நிலையில் யோவான் சொல்கிறாரு, நான் யாரை பார்த்தேன்? அங்கே சிங்காசனத்திலே ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிற ஒரு சிங்காசனத்தில் ஒரு வீற்றிருந்தார். இப்போது அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரோட அந்த டிஸ்கிரிப்ஷன் திரும்பவும் இதை நான் திரும்ப நான் சொல்ல விரும்பலை. அங்கே வந்து அது எப்படி இருந்துச்சு, வானவில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் 26 முதல் 28 வசனங்கள் உள்ள அந்த விளக்கம். அதே தான், சேம் காட், அதே தேவன் தான். அவர் சொல்ல விரும்புகிறது தான். இது வந்து ஏதோ இன்னொரு தேவன் அல்ல, அதே தேவன் தான். ஆனால் அவர் இப்போ எல்லாவற்றையும் தாம் செய்ய என்று சொன்னதை செய்து முடித்து விட்டார், செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்து நிறைவேற்ற போகிறார் என்கிற அந்த அஷூரன்ஸை அவர் அங்கே கொடுக்குறாரு. அங்கே வந்து 24 மூப்பர்களை இங்கே பார்க்குறோம். உள்ள இந்த 24 மூப்பர்கள் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து நிறைய நேரம் யோசிக்கிறதுக்கு அந்த 24 எல்டர்ஸுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்துருக்குறோம். ஏன்னா இந்த 24 மூப்பர்கள் அப்படின்றது எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் எப்படி நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்பர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டோ, அதே போல் இந்த எல்டர்ஸ் அல்லது மூப்பர்கள் அப்படின்றது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சிங்காசனம் என்பதாக அவருக்கு இம்மீடியட்டாக ஆக்சஸ் இல்லை இருக்கிறது யார் அப்படின்னா இந்த எல்டர்ஸ். இந்த எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து தூதர்களா, இது வந்து மனிதர்களா அப்படின்லாம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, எல்டர்ஸ் அப்படின்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அன்றைக்கு உள்ள திருச்சபைகளில் மூப்பர்கள் அப்படின்ற அந்த பதம் வந்து யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால், சபைகளை நடத்துகிற மூப்பர்கள். ஏன்னா பவுலாக இருக்கட்டும், அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சபைகளை அங்கே உருவாக்கி விட்டு அங்கேயே போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, மூப்பர்களை ஏற்படுத்தினாங்க, எல்டர்ஸ். ஸோ அப்புறம் தான் அந்த எல்டர்ஸுக்கு தான் என்ன பேர் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு பிஷப்பு, இந்த மாதிரியான பேர்கள்லாம் வந்துச்சு. ஆரம்பத்தில் அவங்க கொடுத்த பொறுப்பு வந்து மூப்பர்கள், சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அல்லது அவங்க மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் சபை நடத்துறதுக்கு. மூப்பர்கள் தான் பவுலை என்ன பண்ணுவாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம அடிக்கடி இந்த பதத்தை பார்க்க முடியும். ஸோ இந்த எல்டர்ஸ் அப்படின்றது சர்ச்சோட லீடர்ஸ். ஸோ ஆண்டவருடைய சிங்காசனத்தில் இங்கே அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆண்டவருடைய சிங்காசனம் அல்லது ஆண்டவருடைய பரலோகம் அப்படின்றது வந்து ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப தொலைவில் நம்ம இன்றைக்கி நினைக்கிற மாதிரி, இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவத்தில் நம்ம புரிந்து வைத்திருக்கிற மாதிரி ஒரு பிளாட்டோனிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒன்று அல்ல, அது நமக்கு சமீபமாக இருக்கிற ஒன்று. எப்படி இயேசு கிறிஸ்து 7 குத்து விளக்குகள் நடுவில் சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஜீசஸ் இஸ் மூவிங் அமாங் தீஸ் சர்ச்சஸ். ஸோ அப்படின்றத 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இங்கே பார்க்குறோம் மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் க்ளோஸ் டு ஹிஸ் த்ரோன். அவருடைய சிங்காசனத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. ஸோ பரலோகமும் பூமியும் சந்திக்கிற இடம்தான் சபை. ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிற நாம், we are in a very sacred and holy place, at the time very dangerous place. ஏன் அப்படின்னா அது பரலோகமும் தேவனும் தேவனுடைய ஸ்பேஸும் தேவன் தங்குகிற இடமும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியும் இணைக்கப்படுகிற ஒரு இடம். ஸோ அதுதான் அது அங்கே காமிக்குது. இட்ஸ் யூனியன் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். அந்த 24 எல்டர் இருக்காங்க, அவங்க வெள்ளையாக இருக்கிறாங்க. அண்ட் ஹேட் க்ரௌன்ஸ் ஆஃப் கோல்ட்ஸ் ஆன் தேர் ஹெட். ஸோ இதான் இங்கே அதை காமிக்கிறது. ஸோ சர்ச்சோட ரோல் முக்கியமானது, சபையுடைய தலைவருடைய ரோல் முக்கியமானது. ஸோ ரொம்ப பரிதாபகரமாக இன்றைக்கி மேபி அன்றைக்கி அந்த எல்டர்ஸ் வந்து அற்பமாக எண்ணப்பட்டவங்களாக இருக்கலாம், அன்றைக்கி உள்ள ஒரு சின்ன குரூப்போட தலைவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா சபையின் மூலமாக தான் அவர் இந்த பூமியை என்ன பண்ணுறாரு, தம்முடைய புதிய படைப்பாக்குகிற அந்த ரெஸ்டோரேஷன் வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கிறாரு. அதை செய்யும்படியாக விரும்பவும் செய்கிறாரு.
அவங்க தலையில் க்ரௌன்ஸ் ஆஃப் கோல்டு. அகெயின் அதுவும் எதை காண்பிக்குது அப்படின்னா ஆழ்கையை காண்பிக்கிறது. நமக்கு தெரியும் சிரசுகளில் பொன்முடி சூடி சிங்காசனங்கள் மேல். ஸோ அவங்களும் இங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதான் அதில் பியூட்டி. சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்துருக்க கண்டேன். ஸோ இவ்வளோ அழகான ஒரு எவ்வளோ அழகான ஒரு படம் அங்கே காண்பிக்கப்படுகிறது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஆண்டவர் அந்த எல்டர்ஸ் வந்து ஒரு வேளை அவருடைய சபையை குறிக்கிறது, அவருடைய சர்ச்சை குறிக்கிறது. அது வெளிப்படுத்தல விசேஷத்தினுடைய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தோன்னா 12 + 12 24 அப்படின்னா 12 டிசைபிள்ஸ், 12 ட்ரைப்ஸு. மொத்தத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற்படுத்தப்பட்ட சபை என்பது அது யூதர்கள் அல்லாதவர்கள் எல்லாரையும் சேர்த்து உள்ளடக்கின ஒன்றை அது காண்பிக்கிறது. இப்போது அந்த சிங்காசனத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் அங்கேருந்து மின்னல்கள் இடிமுழக்கங்கள் புறப்பட்டது. தேவனுடைய 7 ஆவிகளாகிய, ஸோ அகைன் அது பரிசுத்தாவியினரை குறிக்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிங்காசனமாக எரிந்து கொண்டிருந்தன. ஸோ திருத்துவத்தை அங்கே ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்புறம் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஜீவன்கள். அகைன் இதுவும் என்ன அப்படின்னா எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது தான். ஒருவேளை அதிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அகைன் என்னது, ஜீவன் சிங்காசனத்திற்கு ஒப்பாகும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகும், 4ஆம் ஜீவன் பறக்குகிற கழுகுக்கு ஒப்பாகுமா இருந்தன. அது 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும். அங்கே கிட்டத்தட்ட ஏசாயா, எசேக்கியேல் இல்லையா, ரெண்டும் அங்கே மிக்ஸ் ஆகி ஒரு பிக்சர். ஸோ யோவான் எப்படி பார்க்குறார் அப்படின்னா ஒரு சில டிஸ்டிங்ஷன்ஸையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இல்லை நம்ம இதை ஆழமாக படித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூப்பர்கள் அப்படின்றது அங்கே பார்க்க முடியாது. எங்கள் ஏசாயாலேயோ எசேக்கியேல்லையோ நம்ம தரிசனத்தில் அந்த மூப்பர்கள் அப்படின்றத பார்க்க முடியாது. ஆனால் இந்த சிங்காசனத்தை பார்க்க முடியும். அப்போ இந்த மூப்பர்கள் யார்? ஏன்னா அப்போ மூப்பர்கள் இல்லை. ஸோ தே ஆர் த ஆர்டினரி லீடர்ஸ் ஆஃப் த சர்ச். ஸோ அவங்களுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு தேவன் தங்குகிற அந்த அந்த காட் ஸ்பேஸில், இல்லாவிட்டால் பூமியில் கடவுள் வாசம் பண்ணுகிற இடத்துல அவங்களுக்கு என்னது தங்குகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அங்கே தெளிவாக அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்புறம் சுற்றிலும் இதெல்லாம் சுற்றி தான் யார் இருக்கிறா? அந்த ஏஞ்சலிக் பீயிங்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க வந்து அந்த லிவிங் க்ரீச்சர்ஸ், அது நமக்கு தெரியும், ஏஞ்சலிக் பீயிங்ஸ். அதே மாதிரி எசேக்கியேல்ல வந்து அந்த ஒவ்வொரு முகங்களுடையதை காமிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஆக்ஸு, லயன், ஈகிள் இப்படியெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விளக்கங்கள் இதுக்கு இருக்குது. இதை பற்றி நம்ம எக்ஸாக்டாக என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். ஏன்னா அந்த நாட்களில் இந்த லயனு, ஆக்ஸு, ஈகிள் இந்த பதங்கள் எல்லாம் வந்து நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த நாட்களில் நிறைய நேரம் அவைகள் வந்து எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் புற இனத்தார் வழிபடுகிற தெய்வங்களுடைய அடையாளங்களாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம கூட நம்முடைய பழைய பண்டை வரலாற்றுகள்லாம் சரித்திரங்களை பார்க்கும்போது இங்கே கூட அந்த மாதிரிலாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யூதர்களுக்கும் அது சில நேரங்களில் முக்கியமான அடையாளங்களாக இருந்திருக்கிறது. ஸோ ரோமன்லேயும் அது சில முக்கியமான அடையாளங்களை குறிப்பிடுகிறதா இருந்திருக்குது. ஸோ இது என்ன நோக்கத்துக்காக அந்த சபைகளுக்கு சொல்லும் பொழுது அல்லது ஆதி திருச்சபைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை எப்படி கொடுத்தாருன்றது தெரியாது. ஆனால் ஒன்று நம்ம ஏன்னா எசேக்கியேல்லே அதே பிக்சர் இருக்குது. ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். எல்லாமே வந்து இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பதாக தான் பணிகிறது. எவ்ரிதிங். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஸோ தேவர்களில் ஹூ இஸ் லைக் யூ அமாங் த காட்ஸ். பவுல் சொல்லுவார், தேவர்கள் என்னப்படுகள் உண்டு. தேவதூர்களை சொல்கிறாரா அல்லது காட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாரான்னு தெரில. பட் நம்ம வேதத்தில் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டிலையும் சரி நிறைய வந்து தெய்வங்கள் அல்லது தேவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அநேகர் இருந்திருக்கிறாங்க. மக்கள் அவர்களை தொழுது கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த படைப்பு, அந்த பிக்சர், அந்த படம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹீ இஸ் அபவ் ஆல், ஹி வாஸ் அபவ் எவ்ரிதிங். ஒருவேளை மைக்கேல் ஹேசர் அப்படின்ற ஒரு ஸ்காலரோட பைபிள் ஸ்காலர், அவர் இப்பொழுது இல்லை. ஆனால் அவருடைய ஒரு சில காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா, டீச்சிங்ஸில் ஒரு சில பகுதிகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், த அன்சீன் ரம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருப்பார். அதில் வந்து எப்படி தேவன் வந்து மனிதனுடைய விழுகைக்கு அப்புறம்
பாபேல் உடைய அந்த கலகத்துக்கு அப்புறம் பாபேல் கலகத்துக்கு அப்புறம் மனிதர்களை வந்து அதாவது தேவன் ஒரு குறிப்பிட்ட காவல்காரர்கள் வசத்தில் வாட்சர்ஸ் என்று சொல்லப்படுகிற அதிகாரங்களுக்கு அல்லது வல்லமைகளுக்கு அவங்கள வந்து ஒப்பு கொடுத்திருந்தார் அப்படின்றத குறித்து சொல்லுவார். இப்போ அதை பற்றி நம்ம இப்போ தனியாக பிறகு வேணால் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒருவேளை அது கரெக்டாக, அது தப்பா, அது உண்மையிலே பைபிளில் அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா அந்த அவர் வந்து எதை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த காலத்தில் இருந்த அந்த ஏன்ஷியன்ட் ஈஸ்ட், அந்த மிடில் ஈஸ்டில் உள்ள அந்த மதங்கள், அந்த மார்க்கங்கள், அங்கே இருக்கிற கோட்பாடுகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது பைபிளையும் அந்த பின்னணியில் பார்க்கும் பொழுது, ஏன்னா பழைய ஏற்பாட்டை வந்து அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டில் படிக்கணும், பழைய ஏற்பாட்டோட ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டில் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஏன்ஷியன்ட் மிடில் ஈஸ்டில் தான் பார்க்கணும். அன்னைக்கு இருந்த பாபிலோன், அன்னைக்கு இருந்த அந்த அந்த பகுதிகளில் இருந்த அந்த என்ன சொல்கிறது கலாச்சாரம், அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய ஆதியாகமம் முதல் தொடங்கி இருக்கிற அந்த புஸ்தகங்கள் அதில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து பைபிளை பற்றி அதிகமாக கிடைக்கிறது. ஆண்டவருக்கு இந்த மாதிரி பைபிள் ஸ்காலர்ஸ்க்காக நம்ம அதிகமாக நன்றி செலுத்தணும். ஏன்னா அவங்க இதை மாதிரி சொல்கிறதுனால நம்ம நிறைய பைபிளை பற்றின தவறான எண்ணங்கள்லேருந்து நம்மளால் வர முடியுது. ஒருவேளை பைபிள் வந்து நமக்கு வந்து இந்த என்லைட்டன்மெண்ட்டுக்கு அப்புறம் முக்கியமாக இந்த என்ன சொல்கிறது ரினைசன்ஸ், என்லைட்டன்மெண்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா, எதுக்குனாலும் கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி ஒரு கோட்பாடுகள்லாம் வந்ததுக்கப்புறம் பைபிள் வந்து நம்ம அதை டிஃபெண்ட் பண்ண போய் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பைபிளை ரொம்ப மாடர்னைஸ்டு வேர்ஷனில் நம்ம மாடர்னைஸ்டு வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது ரொம்ப நம்மை தவறான ஒரு கண்ணோட்டத்தை நடத்தி. பைபிள் இஸ் அன் ஏன்ஷியன் புக், அது ஏன்ஷியன் கான்டெக்ஸ்டில் எழுதப்பட்டது. ஸோ அதை மாடர்ன் கான்டெக்ஸ்டில் நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ண ட்ரை பண்ணோம். அது காலத்துக்கு உரிய புஸ்தகம் தான், இன்றைக்கும் அது பொருந்தக்கூடியது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது மாடர்ன் கான்டெக்ஸ்டில் நம்ம இன்டர்பிரட் பண்ணுறதுக்கும், மாடர்ன் டிபேட்ஸுக்கும் டைலாக்ஸுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கும், அப்படிப்பட்ட விவாதங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கும் நம்ம அதை பயன்படுத்த போய் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, துரதிருஷ்டவசமாக நம்ம வந்து பைபிளை பற்றின தவறான ஒரு நம்மளை தவறாய் நடத்தக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம போயிட்டோம். ஸோ வந்து அதனால் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பின்னணியில் படிக்கிறது அவசியம் என்பதை நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த கழுகு முகம் இல்லாட்டா வந்து சிங்க முகம், இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய படைப்புகள் வந்து விதவிதமாக இருக்குது. அந்த படைப்புகளை ஆளுகை செய்கிறதற்கு தேவன் மனிதனை உண்டு பண்ணியிருக்கிறார். அதில் ரொம்ப விசேஷமானவனா. இதை தவிர ஏஞ்சலிக் க்ரீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத, நம்ம பூமியில் பார்க்காத க்ரீச்சர்ஸ் இருக்குது. அந்த க்ரீச்சர்ஸ் எல்லாமே, ஸோ மொத்தத்தில் இது ரெப்ரசன்ஸ் த ஹோல் என்ன சொல்கிறது க்ரியேஷன். எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அங்கே தான் அதான் 4 லிவிங் க்ரீச்சர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு 6 சிறகுகள் இருந்தது. அது வந்து டே அண்ட் நைட் யாரை தான் புகழுது, யாரை தான் ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அதில் வந்து ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவங்க எப்படி சொல்லி துதிக்கிறாங்களா, ஏசாயால இருக்கிற அதே தான், தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தன. ஒரு காரியம் அதில் எக்ஸ்ட்ராவாக ஏசாயாவோட சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகி கர்த்தர். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பிளனேஷன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசே கண்ட அந்த தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று நீ போய் சொல்லு. ஐ ஆம். ஸோ இருந்தவரும், அதுக்கு அர்த்தம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும். ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் வர்தி ஃபார் ஆல் ப்ரைஸ். எல்லாம் அவருக்குள்ளே தான் இருக்குது. பவுல் சொல்கிற மாதிரி சொல்ல போனால் அவருக்குள்ளே தான் இருக்குது. எல்லாம் அவரால் தான் உருவாகி இருக்குது. எல்லாம் அவருக்கென்று தான் இருக்குது. அவரே எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறார். ஸோ வந்து இந்த தேவன் பெரியவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் போற்றப்படத்தக்கவர். ஏஞ்சலிக் பீயிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் டே அண்ட் நைட் தே ஆர் வர்ஷிப்பிங் ஹிம். அதுக்கு நடுவில் இப்போ நம்மளை யாரை வச்சிருக்கிறாரு, 24 மூப்பர்களை சிங்காசனத்திலிருந்து நம்மை சரியாய் ஆளுகை செய்ய வேண்டுமே. ஆனால் நமக்கு தரப்பட்ட இந்த பூமியிலே நமக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்பை நம்ம சரியாக செய்ய வேண்டுமே. ஆனால் we should understand, we should realize how great our God is. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும்.
இன்றைக்கி ஒருவேளை ஏன் சர்ச்சுக்கு போகணும், நம்ம சமூக சேவை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கலாமே, நம்ம இல்லாட்டா நம்ம கடவுளை எதுக்கு நம்ம வர்ஷிப் பண்ணணும், எதுக்கு நம்ம வந்து கடவுளை தொழுது கொள்ளணும் அப்படின்னு கேட்டால், அந்த வர்ஷிப்பில் இருந்து தான் மற்ற எல்லாமே ஃப்ளோ ஆகணும். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். தேவன் இந்த பூமியிலே என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாரோ அது எல்லாமே வந்து அவரை ஆராதிக்கிற, அவரையே தொழுது கொள்ளுகிற, அவரை மட்டுமே மகிமைப்படுத்துகிற அந்த கூட்டத்தின் மூலமாக தான் அது நடத்தப்படும், அது செய்யப்படும். அதனால தான் அங்கே பார்க்குறோம், இன்னிடேக்கும் ஜீவித்திருக்கிறவர். ரொம்ப அதில் நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்குது. சின்ன பேசேஜாக இருந்தாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்னு சொல்லியிருக்குது. அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் செலுத்தும் பொழுது மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்க, வணக்கமாய் விழுந்து கிரீடங்களை சிங்காசனமாக வைத்து தொழுது கொள்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்லி தொழுது கொள்கிறாங்க, அந்த ப்ரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 11ஆம் வசனத்துலேருந்து அது இருக்குது. கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உங்களுடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். வெரி வெரி என்ன சொல்கிறது, எசன்ஸ் ஆஃப் வர்ஷிப்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, எதுக்காக உண்மை துதிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு காரணத்தை அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மூப்பர்கள், ஃபார் யூ கிரியேட்டட் ஆல் திங்ஸ் அண்ட் பை யோ வில் தேவர் கிரியேட்டட். ஸோ வந்து இன்றைக்கி இந்த கிறிஸ்தவத்தில் எப்படி இந்த கொள்கை ஆண்டவருடைய படைப்பை அவமதிக்கிற, ஆண்டவருடைய படைப்பை என்னது அது வந்து மோசமானது என்று சொல்லி ஒதுக்கக்கூடிய ஒரு கொள்கை, அது வந்து இட்ஸ் நாட் பிப்ளிக்கல், இட் இஸ் நாட் கிறிஸ்டியன். துரதிருஷ்டவசமாக வேதத்தில் உள்ள ஒரு சில வசனங்களை நம்ம தவறாய் புரிந்து கொண்டதனுடைய விளைவு இன்றைக்கி தேவனுடைய படைப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உதாசீனப்படுத்துகிறோம். இல்லாவிட்டால் அது வந்து அழிந்து போகிற ஒன்றாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம அடிக்கடி சொல்கிற இன்டிரைட் அடிக்கடி சொல்கிற அந்த பிளாட்டோனிஸ்டிக் வியூ உடையவங்களாக மாறினதுனால நம்ம வந்து ஸோ க்ரியேஷனை பற்றின ஒரு கன்சர்னோ, அதுக்கு மேலே நம்ம ஆளுகை செலுத்த வேண்டியவங்க என்பதையோ, நம்முடைய பொறுப்பையோ, ஸ்டிவர்ட்ஷிப்பையோ நம்ம வந்து மறந்து போயிட்டோம். அப்போது இந்த க்ரியேஷன் அப்படின்றது வந்து, படைப்பு அப்படின்றது வந்து தேவனால் உருவாகும். ஸோ நம்ம எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எவ்ரிதிங் வி என்ஜாய், எவ்ரிதிங் வி சி, எவ்ரிதிங் வி ஒர்க், எவ்ரிதிங் வி டூ, நம்மும் சேர்ந்து எல்லாமே என்ன அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தினால். அதான் அதில் அழகாக சொல்லியிருக்கு, பை யோர் வில் தேவர் கிரியேட்டட். ஸோ எதுவுமே என்னவா இல்லை, அவருக்கு சித்தம் இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லை. படைக்கப்பட்ட எல்லாம் அவருடைய விருப்பத்தின்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறது. உடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது. ஸோ நத்திங் இன் திஸ் இயர் என்னது, இது வந்து என்னது, கடவுளுக்கு சித்தம் இல்லாமல் எங்கேருந்தோ வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. எவ்ரிதிங் எவ்ரிதிங் எவ்ரிதிங். ஸோ அதனால தான் இந்த மேட்டர் ஈவில் அப்படின்றது அதெல்லாம் வந்து அது நம்முடைய கிறிஸ்தவ வேத கொள்கை கிடையாது. அது வந்து அது மற்ற மார்க்கங்களிலிருந்து வந்த கொள்கைகள். ஸோ மேட்டர் ஈவில், நம்மகிட்ட இருக்கிற சோல் தான் முக்கியம், நம்ம வந்து சோல் தான் பரலோகத்துக்கு போகும், இந்த உலகம் வந்து வேஸ்ட்டு, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டு, இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து அது என்ன கான்டெக்ஸ்டில் நம்ம சொல்கிறோன்றது முக்கியம். அது வந்து பேகனிசம், அது வெறுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கிரியேஷனை என்ஜாய் பண்ணும் பொழுது நம்முடைய படைத்தவருக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு கண்ணோட்டத்தை இங்கே பார்க்குறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா கனத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்தி, அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி, அதில் சொல்கிற அந்த வேர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீ பை யோ வில் தேவர் கிரியேட்டட் அண்ட் ஹாவ் தர் பீயிங். அவைகள் இருக்கிறது இன்றைக்கி நான் பார்க்குற இந்த உலகத்தில் பார்க்குற சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கடல், இயற்கை எல்லாமே வாட் எவர் இஸ் சி அண்ட் யூஸ் எல்லாத்துக்காக நான் ஆண்டவருக்கு துதிக்கணும். ஏன் அப்படின்னா ஹியர்ஸ் மேட் இட், அவருக்கு தான் எல்லா கனமும் இருக்குது. ஸோ வந்து இதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம வந்து நிறைய நேரம் நமக்கு யாராவது விலை உயர்ந்த சில விஷயங்களை நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறோம் அவங்களுக்கு. நம்ம வந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கொடுத்தாங்க, நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்முடைய யாராக இருக்கட்டும், விலை உயர்ந்த விஷயங்கள் நமக்கு தரும் பொழுது நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கிறோம். ஆனால் அதையும் அதற்குள்ள எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நன்றி உள்ளவங்களா, அவரை ஒர்ஷிப் பண்ணுறவங்களா இருக்கிறோன்றதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த ஆராதனையோடு கூட தான் வெளிப்படுத்தல் விசேஷம் வந்து என்ன செய்யுது, அந்த அடுத்த பகுதிக்கு நேராக போகுது, அடுத்த முக்கியமான பகுதிக்கு நேராக போகுது. ஸோ இது எல்லாமே, இந்த பிக்சர் எல்லாமே இது புதுசு இல்லை.
ஏற்கனவே யூதர்கள் தங்களுடைய தேவன் யார் என்பதை அறிந்து வைத்திருந்த அந்த ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இந்த இதனுடைய அடிப்படையில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் ஆட்-ஆன்ஸ் இருக்குது, கொஞ்சம் சேர்க்கைகள் இருக்குது. அந்த சேர்க்கைகள் எல்லாமே சபைக்கும் அதில் ரோல் இருக்குன்றத வலியுறுத்தி இருக்குது. எக்ஸாம்பிள், அந்த 24 மூப்பர்கள் தங்கள் சிரசுகளிலே சிங்காசனங்களை வைத்துக் கொண்டிருப்பது, ஆள பிறந்தவர்கள் ஆளுகிறதுக்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பது அதை காண்பிக்கிறது. அடுத்தது 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக போகும் பொழுது அந்த பிக்சர்லேருந்து தான் இது ஆரம்பிக்குது. இதை நான் ஏற்கனவே முதல் வீடியோஸில் இந்த சீரீஸில் உள்ள முதல் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு நான் இதை சொன்னேன். இதுதான் அதுக்கு அடிப்படை. என்ன அப்படின்னா, இந்த தரிசனத்திலிருந்து வருகிறது இந்த 5ஆம் அதிகாரத்தில் வச்சு தான் நமக்கு இதை சொல்ல முடியும். இதை எதுக்காக நம்ம தானியேலை அடிப்படையாக வைத்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சொன்னேன் அப்படின்னா, அந்த தானியேலோட முடிவில் தான் அங்கே முத்திரிக்கப்படுகிற ஒரு புஸ்தக சுருள், புஸ்தகத்தை முத்திரை போடு, சீல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம் தானியேலின் கடைசி அதிகாரத்தில். இங்கே முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை யார் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற, இப்பொழுது பார்த்தோம் இல்லையா, தேவனுடைய கரத்தில் ஒரு புஸ்தகம் இருக்குது. அங்கே அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. முத்திரை போடப்பட்ட ஒரு புஸ்தகம், 7 முத்திரைகள். ஸோ கம்ப்ளீட்லி அது சீல்டு. இப்போது யோவானுக்கு சொல்லப்படுகிற செய்தி, அல்லது யோவானுடைய இந்த வாசகர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னா, தானியேலோட அந்த முத்திரை போடப்பட்ட புஸ்தகத்தில் என்னதான் இருக்குன்னு சொல்லி யூதர்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த யெகோவா தேவனை நம்புகிறவர்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். அது என்னன்றதுக்காக தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ அந்த வெளிப்படுத்தின விசேஷனுடைய நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த 5ஆம் அதிகாரத்தில் தான். அது என்னது? அந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்களை முதலாவது அதை உடைத்து வெளிப்படுத்துகிற யார்? அங்கே தான் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த தரிசனத்தை யோவான் பார்க்குறத நம்ம அங்கே பார்க்குறோம். இதை நான் திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்பலை. நீங்கள் அந்த முதல் வீடியோவில் உள்ள இதை ஒரு தடவை கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது நன்றாக புரியும். மொத்தத்தில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறத சொல்லிட்டு, தட் மீன்ஸ் கடவுள்கிட்ட அந்த திட்டத்தை, தானியேல் மூலமாய் சொல்லப்பட்ட திட்டம், என்ன திட்டம் அது? பூமி நிரப்புகிற அந்த கல், அது யார்? அது எப்படி இருப்பார்? அது எப்படி நடக்கும்? அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் யார்? அவர் தான் 5ஆம் வசனத்தை சொல்லியிருக்குது. அந்த எல்டர்ஸில் ஒருத்தர் சொல்கிறாரு. அதான் அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஸோ யார்கிட்ட இந்த செய்தி இருக்குது? இந்த காரியங்களை, பூமியை, ஆண்டவருடைய பிளானை பற்றின, இந்த பூமிக்கு என்ன நடக்கும், ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லி விரும்புகிறாரு, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன, உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குது, இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக சொல்லப்படலை. தானியேலுக்கும் சொல்லப்பட்டது முழுமையாக சொல்லப்படலை. அது முத்திரை போடப்பட்டது, அது சீல் பண்ணப்பட்டது. இப்போது அதை யார் சொல்லி கொடுப்பா? அதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அந்த ரெவலேஷன், தேவனுடைய வெளிப்பாட்டினுடைய உச்சம் அல்லது கிளைமேக்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. ஸோ அதனால தான் எபிரேயரில் நம்ம பார்க்குறோம், குமாரன் மூலமாய் திருவுளம் பட்டினார். ஸோ ஹி ஹாஸ் ரிவீல்டு எவ்ரிதிங் த்ரூ ஹிஸ் சன். அவருடைய பெரிய திட்டத்தை, அவருடைய பூமியை புதிதாக்குகிற அந்த மேன்மையான மகத்துவமான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை அவர் இயேசு மூலமாக வெளிப்படுத்தினார். அது ஏன் அப்படின்னா, அவர் தான் ஜெயித்திருக்கிறார் அப்படின்றது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆட்டுக்குட்டியானவர் அங்கே நிற்கிறத காமிக்கப்பட்டிருக்கிறது. அவர் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அகைன் த சேம் பிக்சர். ஸோ சபைக்கும் நடுவிலே அவர் நிற்கிறார். அவர் இந்த புஸ்தகத்தை வாங்குறாரு. ஸோ இது எல்லாமே பிக்சர். நான் உடனே அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் வணக்கமாய் விழுந்து என்ன பண்ணுறாங்க பாருங்களா, 9ஆம் வசனத்தில். அதான் இங்கே தான் தேவனுடைய அந்த இந்த இவர் யார்? 9ஆம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, யூ ஆர் வர்தி டு டேக் த ஸ்க்ரோல் அண்ட் டு ஓப்பன் இட் சீல்ஸ். ஏன் நீர் அதுக்கு பாத்திரராக இருக்கிறீர் அப்படின்னா, அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று மீட்டு கொண்டு, 10ஆம் வசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர்,
நாங்கள் பூமியிலே அரசாளுகிறோம். ஒரு 10ஆம் வசனத்து இங்கிலீஷில் வந்து தம்முன்னு போட்டிருக்கோம். அதில் சில குழப்பங்கள் இருக்குது, அது தம்மா அது அஸ்ஸா அப்படின்றது. ஆனால் சிலர் வந்து இதை ஏஞ்சலிக் பீயிங்ஸ்னால தம்முன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த எல்டர்ஸ் தான் அதை அந்த ஜெபத்தை பண்ணுறாங்க. அந்த எல்டர்ஸ் தான் அந்த ஜெபத்தை பண்ணுறாங்க. அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, அந்த எல்டர்ஸ் நான் தான் சொன்னேன் இல்லையா, அவங்க எங்களை யாராக மாற்றியிருக்கிறீர் 10ஆம் வசனத்தில், எங்களை ஆசாரியரும் ராஜாக்கள் மாக்குறீர், we will rule on earth, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் பைபிளோட மொத்த கான்டெக்ஸ்ட்டு, இதுதான் பைபிளோட தீமே. இயேசு கிறிஸ்து அதிகாரம் உடையவராக இருக்கிறதுனால எப்படி அவருடைய ரத்தத்தை சிந்தி, அதனால சொல்லியிருக்கு, தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, எங்களை எதுக்காக மீட்டு கொண்டீர்? பாட்டு பாடுறதுக்கு மட்டும் இல்லை, இட் இஸ், அதான் நான் போன ஒரு சில வாரங்கள் மாதிரி சொன்னேன், டு ஃபுல்ஃபில் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி பரலோகத்தில் போய் வீணையை மீட்டி பாட்டு பாடுறதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல் அப்படின்னு நம்ம பொதுவாக நினைக்கிறோம். அதுவும் மேபி இருக்கலாம், அதுவும் ஒரு பார்ட்டாக இருக்கலாம் நம்முடைய ஆண்டவரோடு கூட உள்ள அந்த புதிய படைப்பினுடைய வாழ்விலே. அது கூட ஒரு பார்ட்டாக இருக்கலாம், இருக்கக்கூடாது நான் சொல்லலாம். ஆனால் அது மட்டும் கிடையாது. அதனுடைய மெயின் தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். ஸோ எர்த்தை வந்து ரூல் பண்ணுறது. ஸோ ஹெவன் அண்ட் எர்த், ஹெவன் ரூலிங் தி எர்த். அதுக்கு கடவுள் பயன்படுத்துகிற பாத்திரம் இந்த எல்டர்ஸ் அப்படின்றதே அங்கே பார்க்குறோம். அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவ விலையை கொடுத்து வாங்கினதுனாலே. அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ட்ரைப் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் பீப்புள் அண்ட் நேஷன், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் சபையினுடைய, அந்த சபை வந்து ஒரு 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 மொழிக்கோ ஒரு லாங்குவேஜுக்கோ ஒன்றுக்குரியது கிடையாது. இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். அதை பார்த்த உடனே அங்கே இன்னொரு காட்சியோடு முடிகிறது. அது ஆயிரக்கணக்கான டென்ஸ் அண்ட் டென்ஸ் அப்பான் தௌசண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்குது. அவங்க எல்லாரும் பரலோகத்தின் அந்த சிங்காசன, இப்போ யாரை வர்ஷிப் பண்ணுறாங்க பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொள்கிறார்கள். அதே கனத்தை நீண்ட ஆயுசுள்ளவர் அந்த சிங்காசனில் வீட்டிருந்தவருக்கு தானியெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, அதே பிக்சர் தான் இங்கே பார்க்குறோம். எல்லாரும் பண்ணுறாங்க. அதோட முடியலை. 13ஆம் வருஷத்தில் அந்த வர்ஷிப்பில் யார் ஜாயின் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் யாவும், எல்லா படைப்பும் யாருக்கெல்லாம் கனத்தையும் மகிமையும் செலுத்துது? சிங்காசனத்தின் மீது வீட்டிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும். ஸோ ஆட்டுக்குட்டியானவர் ஏழி சபைக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் நினைக்கிற இந்த ஆட்டுக்குட்டியானவர் ஏதோ தாவீதின் சந்ததியில் வந்த மனிதன் கிடையாது. ஹீ இஸ் த காட் who is worthy of all worship. எல்லா கனத்திற்கும் ஆராதனைக்கும் தொழுகைக்கும் எல்லா படைப்பும் அது அவரை தொழுது கொள்கிறது. எல்லா படைப்புக்குடைய தொழுகைக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார் அப்படின்றத சொல்லி அவள் ரொம்ப அருமையாக சொல்லப்படுறார். அவள் மகா சத்தமிட்டு பாத்திரராக இருக்கிறான்னு சொன்னாங்கன்னு சொல்லி 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாரும் தொழுது கொள்கிறார்கள். அந்த தொழுகையோடு கூட அந்த உயிரோடு இருக்கிறவரை எப்படி வணக்கமாய் விழுந்து தொழுது கொள்கிறார்கள். யார்? 24 மூப்பர்கள் அப்படின்றதோட அந்த காட்சி முடிகிறது. தொடர்ந்து அந்த சுருளில், அந்த புஸ்தகத்தில் அந்த புத்தரை உடைக்கும் பொழுது என்ன நடந்தது, அது எதை குறிக்கிறது என்பதை நம்ம வர நாட்களில் பார்க்கலாம். ஸோ நோக்கம், ஆண்டோடைய சித்தம், திட்டம், தீர்மானம் எப்படி நிறைவேறுகிறது என்பது தான் இதனுடைய ரகசியமே இல்லாமல் அதை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தான் நம்முடைய கடமை. ஸோ ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வதாக ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். அப்படியே சமூகத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அற்புதமாய் அருமையாய் ஆண்டவரே யோவான் மூலமாய் உடைய திருச்சபைக்கு நீர் ஆண்டவரே மேலான காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் அதை ஆண்டவரே கர்த்தாவே தவறாய் புரிந்து கொண்டு உலகத்தை நாங்கள் பராமரிக்கவும் நாங்கள் ஆளுகை செய்யவும் தவறிவிட்டோம். ஆண்டவரே இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நீதிகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் காரணம் எங்களுடைய அழைப்பையும் அந்த 24 மூப்பர்களுக்கு அவர் சொன்னது போல நீங்கள் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுகிறோம் என்கிற அந்த பாட்டை நாங்கள் புரிந்து கொள்ளாததான் காரணம். ஆண்டவரே எங்களுக்கு நீர் தொடர்ந்து கிருபை தாரும். இவளை சபைகள் புரிந்து கொள்ள கிருபை செய்யும், நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இந்த பூமிக்கு உத்தரவாதமானவர்கள், பொறுப்பானவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும், எங்களை பயன்படுத்தும். தொடர்ந்து வர நாட்களில் நாங்கள் இவளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு பலனும் கிருபையும் தாரும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.